புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாதிரவும் பகலும் நிந்தனையே தருக்கில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன் உண்பனே எனினோம் உடுப்பனே எனினோம் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலத்தார் பண்பனே உனையே நம்பினே கைவிடே எங்களையே கைவிடே எங்களையே ஓடுகின்ற நங்கதிரவன் அவன் ஒவ்வொரு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செய்தாலும் தீமையலாம் பொறுத்தருள்வான் திருநடந்தை பெரும் கருணை திறத்தான் அங்கவனை மெய்த்தாவனினை திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக என்றுரைக்கின்றேன் மேதினியே எனைத்தான் வைவாரும் வைவிடுமின் வாட்டென கொண்டிடுவேன் எனைத்தான் வைனாலும் வைவிடுமின் வாட்டென கொண்டிடுவேன் மனம் போனேன் மனமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதெனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ வீரலாம்
புனிதமுறும் பொருட்டே நீரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே தேனென்ன இனிக்கும் திருவருட்கடலே தேனென்ன இனிக்கும் திருவருட்கடலே தேனென்ன இனிக்கும் திருவருட்கடலே தெல்லிய அமுதமே சிவமே தெல்லிய அமுதமே சிவமே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தொடுக்கவோ சொல்மலரில்லை தொடுக்கவோ நல்ல சொல்மலரில்லை நான் துணிக்கவோ பற்றி சுத்தமோ இல்லை உள் ஒடுக்கவோ மனம் என்பதம் இல்லை உள் ஒடுக்கவோ மனம் என்பதம் இல்லை ஊடுற்ற ஆணவ ஆதிவழங்களை தடுக்கவோ இடமில்லை என் மட்டிலே தயவுதான் நினைக்கிலை உயிரையும் விடுக்கவோ மனமில்லை என் செய்குவேன் என் செய்குவேன் என் செய்குவேன் விளங்கும் அன்று விளங்கிய வள்ளலே விளங்கிய
பெருஞ்சோதி இது செய்யும் பாவிகட்கும் செய்தாய் கருணை எனத் தெளிந்து இது செய்யும் பாவிகட்கும் தெளிந்தாய் கருணை செய்தாய் கருணை எனத் தெளிந்து வாது செய்யும் வனக்கடையேன் வாது செய்யும் வனக்கடையேன் மகிழ்ச்சிருந்தேன் என்னளவில் மகிழ்வுற்று இருந்தேன் என்னளவில் சூது செய்வாயெனில் நீ சூது செய்வாயெனில் யாரிடம் சொல்வேன் யாருக்கு எடுத்துரைப்பேன் யாருக்கு எடுத்துரைப்பேன் ஏது செய்வேன் ஐயோ நான் ஏது செய்வேன் ஐயோ பாவி உடம்பு ஏன் எடுத்தேனே இந்த பாவி உடம்பு ஏன் எடுத்தேனே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே பஞ்சமேதானா பரந்தில போதே பஞ்சமேதானா பரந்தில போதே அல்லென்பாரிதோ அம்பலத்திருக்கின்றார் அம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே மண்ணில்லமையாண்டே மண்ணில்லமையாண்டே மண்ணில்லமையாண்டே
ஜோதி சிவ ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி போர் கொண்ட வேலும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் வள்ளல் பெருமான் உலகத்தில் உள்ளவர்கள் அனைத்து ஜீவன்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று வடலூரிலே தர்மசாலை தொடங்கி 159ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த புனிதமான நன்னாளில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் நிகழ்வுகள் காலையில் மூலிகை அருள் கஞ்சி வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து கண்ணமங்கலம் வள்ளலார் பஜனை குழுவினர்கள் தயவுநிறை மாதவன் ஐயா, தயவுநிறை ஞானகிருஷ்ணன் ஐயா, தயவுநிறை வேலாயுதன் ஐயா, தயவுநிறை காசி ஐயா, தயவுநிறை ராமு ஐயா, தயவுநிறை மாரிமுத்து ஐயா, தயவுநிறை வடிவேல் ஐயா, தயவுநிறை பாபு ஐயா அனைவரும் வந்து கலந்து கொண்டு வள்ளல் பெருமானுடைய சொற்பொழிவை வள்ளலார் செவிகுளிர கேட்க வைத்தார்கள். இது நிகழ்ச்சி எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், கண்ணதாசனுக்கும் காமராஜருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதுல அவரை சந்திக்கிறதுக்கு அவர் சொல்றார், அந்த சிவகாமியின் மகனை சந்திப்பதற்கு ஒரு நாள் சொல்லடின்னு. அது மாதிரி நம்ம காசி ஐயா இங்கதான் வந்திருந்தார். எல்லாம் தொடர்ந்து ஏதோ காரணத்தினால அவர் போயிட்டார். அப்ப காசி ஐயாவை சந்திப்பதற்கு ஒரு நாள் சொல்லடி நாங்க கேட்கும் போது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, தர்மசாலை தொடங்கின நாள் தான் அந்த நாள்னு சொல்லி ஐயாவை தள்ளி வந்துங்க அமர வச்சுக்கிறார் பாருங்க. இதுதான் வள்ளலாருடைய அற்புதம். காசி ஐயா உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியே மறந்தால் கணமோ உயிர் தரியே. ஏன்னா இந்த சபை இன்னைக்கு இந்த அளவுலாம் வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் காசி. நாங்க வள்ளலார் தெருல ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையே எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்துவார். எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தவர் அவர்கிட்டயே சார்ந்து எங்க இருக்க வேண்டிய ஆளு இங்க இருக்கிறார் பாவம். அதனால இந்த சங்கம் இவ்வளவு சிறப்பா நடைபெறுதுன்னா காரணம் சங்கம் மட்டும் இல்ல, இதை நடாத்தி கொண்டு இருக்கின்ற நீங்க தான். ஏன்னா இசைக்கு வசமாவாதவர் யாருமே கிடையாது. அதனால்தான் இசை பிரியன் லங்கேஸ்வரன் என்ன பண்றான், இசையால் அதுல இருந்து எடுத்துறான், இசையால் அதுல இருந்து கையை எடுத்துறான். அதனால இந்த பக்கம் இது வரைக்கும் மருத்துவமனையில இருந்து எல்லாரும் சொன்னாங்க, சார் அற்புதமா இருக்கு சார். நான் கண்ணு இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சிக்கு காலையில நான் சிஎம்சி தான் போலான்னு இருந்தேன். 5:30 மணிக்கு நைட் எல்லாம் அந்த வலது கண்ணு அருவிட்டே இருந்தது, வீங்கிடுச்சு, தண்ணியா கொட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் ஆளுக்குறாங்க, நடத்திக்க என்னால முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி மருந்து போட்டா ஒரு அலர்ஜி ஆயிருக்கு சார், ஏதோ பூச்சி இதுவாகி அலர்ஜி ஆயிருக்கு, ரெஸ்ட் எடுக்கலையா? இல்லை சார், நேரத்தெல்லாம் நைட்டு தூங்கலை, முந்தா நாள் நைட்டு தூங்கலை. எப்பவுமே ஒரு விழா நடத்தினா 3-4 நாள் தூங்க முடியாதுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்த முடியும். அந்த வகையிலே மிக சிறப்பாக ஒரு வழிபாடை நடத்தி தந்த கண்ணமங்கலம் வள்ளலார் பஜனை குழுவினரும் அதை சார்ந்த தோழர்கள் அத்தனுடைய பொற்பாதங்களையும் வள்ளல் பெருமானின் வண்ண மலர் பாதங்களாக எண்ணி என் உச்சி சூடி மகிழ்கின்றேன். இன்றைக்கு இசை சொற்பொழிவு, இந்த இசை சொற்பொழிவை நடத்துவதற்காக நேற்றே வருகை தந்தார் ஆறுமுகனார். நேற்று பௌர்ணமி பூஜை, நேற்று வருகை தந்து ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறாங்க. இதை மேடையை அவரிடம் ஒப்படைக்கணும். நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த விழா உங்க விழா. ஏன்னா வள்ளலார் எனக்கு மட்டும் அப்பா கிடையாது, உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் உறும் இடையூறு எல்லாம் நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாகுக, ஓங்குக என்றனே. கூப்பிடுறவனுக்கு மட்டும் இல்ல, இப்போ நம்ம 80 வயசுல 82 வயசு ஆகுது அவருக்கு. கண்ணையா ஐயா
நேற்று 3:30 மணிக்கு வந்து உட்காந்து வரவங்க எல்லாம் கூப்பிட்டுங்கிறார், வாங்க வாங்க வேவுக்கு வாங்க, வள்ளலார் வேவுக்கு வாங்க வாங்கன்னு. எனக்கே தெரியல, எங்க வீட்டுல பணி செய்யற பெண் வந்து யாரோ ஒரு பெரியவர் வெளியில உட்காந்துங்கிறாங்க, உள்ள ஏந்து ஓடி வந்தா ஐயா உட்காந்துங்கிறாரு. அது மாதிரி வள்ளலார் விழா வந்துங்க அவர் நடத்துறாரு. அவரே சொல்றாரு, உலகெல்லாம் ஒளி விளங்கிட இசைந்தே என்னை ஒளி வடிவன் ஆக்கினான். யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லார இசைந்து ஒளி வடிவனா ஆக்குறாராம். இலக சன்மார்க்கம் நானே செய்கின்றேன் எப்பெருமானானே. யாரு? வள்ளலார். அதனால இந்த சன்மார்க்கத்தை களம்பூர் பகுதியில நான் நடத்தலைங்க, ஐயா தான் நடத்துகிறாரு. அதுக்கு இந்த உடம்ப ஒரு கருவியா பயன்படுத்துகிறார். அந்த வகையிலே நல்லது. இந்த வள்ளலார் பஜனை குழுவினர்கள் அத்தனை பேரும் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மன வளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் வழியில் நின்று மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டி இறைவனிடம் விண்ணப்பித்து உங்கள் பொற்பாத கமலங்களை வணங்கி மேடையை ஆறுமுகனாரிடம் ஒப்படைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கட் பண்ணலன்னா வீடியோ டவுன்லோட் ஆகும்.